அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் குமார். இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் விரும்பும் அந்த நபர் உங்களை விட்டு பிரிந்து சென்ற நபரை வெறும் 7 நாட்களில் அவராகவே உங்களை தேடி வர வைக்கக்கூடிய ஒரு எளிமையான முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம விரும்புகிற நபர் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, மின்னல் வேகத்தில் அவங்களாகவே நம்மளை தேடி வருவாங்க. இது முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அப்படிங்கிறதுனால இதில் எந்த வித கட்டுப்பாடுகளும் கிடையாது. இதை யார் வேண்டுமானாலும் பண்ணலாம். இந்த முறையை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிந்து வாழும் கணவன் மனைவி காதலர்கள், இந்த 2 கேட்டகரியில் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியும். காதலர்கள்னு வரும்போது ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களும் இதை பயன்படுத்தலாம். யாருன்னே தெரியாத ஒரு நபருக்காக இதை பயன்படுத்தினால் வேலை செய்யாது. நீங்கள் பயன்படுத்துகிற நபருக்கு உங்கள் பேரை சொன்னால் தெரிகிற அளவுக்கு ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் இருந்திருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே இந்த முறை வேலை செய்யும். நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, இதை செய்கிறேன், இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அவங்களுக்காக ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. நம்ம ஒரு உயிருள்ள பொருளை, அதுவும் நமக்கு எந்த அளவுக்கு எனர்ஜிகளாக, எந்த அளவுக்கு உணர்ச்சிகள் இருக்குதோ அதே அளவுக்கு தான் நாம் அட்ராக்ட் பண்ணக்கூடிய நபருக்கும் எண்ணங்கள், உணர்வுகள் இருக்கும். அதை உடனே நம்மளால் ஹீல் பண்ண முடியாது. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதாவது 7 நாளில் ஒரு மெத்தடு செஞ்சால் வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, குறைஞ்சது நீங்கள் அதை ஒரு 21 நாளாவது யூஸ் பண்ணணும். அப்போந்தான் அந்த ஹீலிங் நடைபெறும். நீங்கள் எதுவுமே இந்த 3 நாளில் செஞ்சுருவேன், இந்த 10 நிமிஷத்தில் இதை பார்த்தா போதும் அப்படின்னு அந்த 10 நிமிஷத்தோடய நிறுத்திக்கிறீங்களே தவிர அதை கண்டினியூ பண்ண மாட்டேங்கிறீங்க. விடாமுயற்சியோட, நம்பிக்கையோட நீங்கள் கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா 100% உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். சில நேரங்களில் நாம் ஒரு அன்பையோ காதலுக்கோ ஆகவோ இந்த மெத்தடு செய்கிறோம் அப்படின்னா, பொறுமை, தெளிவு, அதே போல் நோக்கம் சரியானதாக இருக்கணும். நம்பிக்கையும் நேர்மறையான எண்ணத்தோடு நம்ம எந்த ஒரு மெத்தடை செஞ்சாலும் அது நமக்கு உடனடியான பலனை கொடுக்கும். இதை எந்த நாள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வியாழக்கிழமை நீங்கள் இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது வியாழக்கிழமையிலிருந்து நெக்ஸ்ட் புதன்கிழமை வர்றதோட முடியும். நீங்கள் இடையில் எதுவும் பிரேக் எடுக்கக்கூடாது. அப்படி பிரேக் எடுத்திங்கன்னா முதல்லேருந்து வியாழக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பிரேக் எடுக்காத வண்ணம் பார்த்துக்கோங்க. இந்த மெத்தடை செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ஒயிட் பேப்பர் ப்ளஸ் ஒரு ரெட் கலர் பென். ரெட் கலர் அப்படின்னு சொல்லும்போது ஸ்கெட்ச், மார்க்கர், ஹைலைட்டர் அப்படின்னு எதை வேண்டுமானாலும் யூஸ் பண்ணலாம். இதை எந்த நேரத்தில் நீங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி தாங்க இந்த முறையை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஆண் பெண் வசியமை, காதலர் வசியமை, கணவன் மனைவி வசியமை, தொழில் வியாபார ரீதியான வசியமைகள் சிறந்த முறையில் பூஜை செய்து தரப்படும். அதே நேரத்தில் வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள், பெரிய பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைகளுக்கும் பரிகார பூஜைகள் மூலம் கேரள மாந்திரீக முறைப்படி உங்களது குறைகளை நீக்கி தரப்படும். தேவைப்படுறவங்க மேலே ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லைங்க, நம்ம சேனலை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க. உங்களது டவுட்களை ஃபோன் மூலமாகவோ அல்லது கமெண்ட் மூலமாகவோ கேட்டு தெளிவு பெறுறீங்க. அதை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அப்படியே ஃபாலோ பண்ணுற எல்லாரும் மறக்காமல்
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற பதிவுகள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். வாங்க இப்போ இந்த மெத்தடை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இரவு உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்கள் பெட்ரூம்குள்ளே வந்துட்டு நீங்கள் அப்படி பெட்டில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் எந்த நபருக்காக இந்த முறையை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள ஒரு 2 நிமிடம் இமேஜின் பண்ணுங்கள். எப்படின்னா, அவங்க அட் ப்ரெசண்ட் இப்போ உங்கள் கூட சந்தோஷமாக இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த கையில் இருக்கிற பேப்பரை எடுங்க, பேனா எடுங்க. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி அந்த பேப்பரில் ஒரு சிம்பிள் வரைங்க. வரைஞ்சதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரின் பெயரை எழுதுங்க. ரைட் சைடு இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதணும். 4742894218 அப்படிங்கிற இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதிட்டு அதை உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் விரும்பும் அந்த நபரை ஒரு 5 நிமிஷம் அப்படியே சந்தோஷமாக அவங்க உங்கள் கூட வந்து பேசினா எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்களோ அதை உணர்ச்சி பூர்வமான நிலையில் கற்பனை செய்து முடித்தவுடன் இந்த நீங்கள் எழுதின பேப்பரை உள்பக்கமாக 3ஆக மடிக்கணும். மடித்து அப்படி உங்கள் பில்லோ கவரில் வச்சுட்டு படுத்து தூங்கிடணும். காலையில் எழுந்ததும் அந்த பேப்பரை ஒரு கேண்டில்லையோ அல்லது அகல் விளக்குலையோ எரித்து அந்த சாம்பலை காற்றில் தூவி விட்டணும். இதே மாதிரி கண்டினியூவாக நீங்கள் 7 நாட்கள் செய்ய வேண்டும். அந்த 7 நாள் நீங்கள் முழு நம்பிக்கையோட நேர்மறையான எண்ணத்தோடு செய்யும்போது அந்த 7 நாட்களுக்கு முன்னதாகவே நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை தொடர்பு கொள்வார். இல்லைனா நேரில் கூட வந்து பார்ப்பாங்க. இது 100% உண்மை. அவ்வளவுதாங்க இந்த பதிவு. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் அனுபவங்கள் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.